கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்நாளில் கூட உங்களை சந்திப்பதற்கு கிருபை தந்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம வேதத்தில் நம்ம ஒரு வசனத்தை பார்ப்போம். ரோமர் 12:12 பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா உபத்திரத்தில் பொறுமையாக இருக்கணும். அந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பைபிளில் யோபை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். யோபோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பிசாசான அவருக்கு சோதனை கொடுத்தாலும் அவர் உபத்திரத்தில் எப்படி இருப்பார்னா பொறுமையாக இருப்பார். அவங்க மனைவி கூட நீ ஏன் ஜீவனை விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஜீவனை விட்டுடு அப்படின்னு கூட அவங்க கோவத்தில் சொல்லுவாங்க. ஆனாலும் யோபு என்ன பண்ணுவார்னா, நான் தேவன் மேலே நான் ரொம்ப விசுவாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், எவ்வளவு உபத்திரவம் கொடுத்தாலும் அந்த உபத்திரத்தில் அவர் பொறுமையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் கூட எவ்வளவோ உபத்திரவம் வரும். அந்த உபத்திரவத்தின் மத்தியில் நம்ம என்ன பண்ணணும்னா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஜெபத்தினால வல்லமை உண்டு. ஸோ அதனால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உபத்திரம் வந்தாலும் நம்ம ஜெபத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஜெபம் செய்யும் போது நம்மளுடைய அநேக கஷ்டங்கள் கண்ணீர்களை கூட தேவன் என்ன பண்ணுவார், களிப்பாய் மாற்றுவார். அதனால தான் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 5:7 பார்த்தீங்கன்னா, ஏற்ற காலத்தில் நம்மளை உயர்த்தபடி அவர் பலத்த கைக்குள்ளே என்ன பண்ணோமா நம்ம அடங்கி இருக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தேவன் நம்மளை உயர்த்துறாருன்னா நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் கூட நம்ம அவரை உயர்த்துவார்னு சொல்லிட்டு நம்ம பலத்தை அவரோட கைக்குள்ளே நம்ம அடங்கி இருந்தோன்னா தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுவார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆரம்ப ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த இரவு நேரத்திற்குள்ளே அப்பா எங்களை ஒன்று கூட்டிலே அப்பா உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம் 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 துதிக்கிறோம் ராஜா. அப்பா எங்கே என்று உங்கள் நாமத்தில் துதிப்பார்கள் வாசம் செய்வன் சொன்னதை போல ராஜா. அப்பா இந்த இடத்துல அப்பா நாங்கள் சிறு கூட்டமாய் அப்பா இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் ராஜா. என் தேவாதி தேவனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. அப்பா நாங்கள் பாடப்படுற பாடலும் ஆராதனை அப்பா ஜெப குறிப்போம் அப்பா. ஆண்டவரை வேத வாசித்து அப்பா உன்ட்டு ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. நீரே அப்பா எல்லாவற்றும் பொறுப்பேற்று வழி நடத்துங்க ராஜா. ஆமென்றும் ஆமேன் என்று பல் தரப்பதுக்காக உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த மரத்தில் கூட ராஜா அப்பா சிறு பிள்ளைகளிருந்து அப்பா வயதானவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. என் தேவன் ராஜா அப்பா எந்த ஒரு நோய் வராதபடிக்கு அப்பா அவர்களை பாதுகாத்து வழி நடத்துங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எந்த நோயும் அணுகாதபடிக்கு அப்பா அவர்களை பாதுகாத்து அவர்களை வழி நடத்துங்க ராஜா. அப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா இது ஆண்டவரே அப்பா திருமணம் தேவைகள் இருக்கிற அந்த ஆண்டவரே அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா ஆண்டவரே திருமணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகளையும் அப்பா நீ தொடுவீராக ராஜா. ஏற்ற நேரத்திலே அப்பா நீ பல் தரப்போதுக்காக உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரிக்கிற ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க ராஜா. அப்பா வாலிப காலத்திலே சிருஷ்டிகர நனின்னு சொன்னது போல ராஜா. அப்பா அந்த வாலிப பருவத்திலே ராஜா அப்பா உமக்கென்று வளர அந்த பிள்ளையை தகுதிப்படுத்துங்க ராஜா. அப்பா தீய பழக்கத்தில் போகாதபடிக்கு அப்பா அந்த பெண் பிள்ளைகளையும் அப்பா அந்த ஆண் பிள்ளைகளையும் அப்பா நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா காலம் செல்லாது ராஜா. அப்பா நீர் வரும்போது அப்பா நாங்கள் மனவாட்டியை போல் ஆயத்தமாக இருக்கணும் ராஜா. அப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொரு தேசத்துலேயும் அப்பா ஆண்டவரே அப்பா எதுவும் வராதபடிக்கு அப்பா நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க ராஜா. அப்பா இனி தீங்கு காண மாட்டேன்னு சொன்னதை போல ராஜா எங்கள் தேசத்தில் ராஜா அப்பா அற்புதத்தை அடையாளத்தை காண போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. எல்லாவற்றும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேனார். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இன்னும் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
அப்பா ஆண்டவரே. அப்பா உமக்கு ஒப்பான தேவன் கர்த்தாவே இந்த உலகத்திலே இல்லை கர்த்தாவே ராஜா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ராஜா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீ சமாதானத்தின் பிரபு கர்த்தாவே ராஜா ஆண்டவரே. சர்வத்தையும் லோகத்தையும் கர்த்தாவே படைத்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே ராஜா ஆண்டவரே. அப்பா எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் அப்பா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா செங்கடலை கர்த்தாவே இழந்து கர்த்தாவே ஜனங்களை கர்த்தாவே அப்பா நீ நடத்தி வந்த தேவன் கர்த்தாவே ராஜா ஆண்டவரே. அப்பா இந்த ஆண்டவரே 6 மாதங்கள் கர்த்தாவே ஆண்டவரே கிருபையாய் எங்களை நடத்தி வந்து கர்த்தாவே ராஜா ஆண்டவரே இந்த 7ஆம் மாதத்திலும் கர்த்தாவே அப்பா செங்கடலை போல எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தாவே அப்பா நாங்கள் கடந்து வந்தோம் ஆண்டவரே. என் தேவன் கர்த்தாவே ராஜா ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அப்படியாப்பட்ட தேவன் எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவராய் இருக்கீங்கப்பா ஆண்டவரே. இந்த மத்தியிலே கர்த்தாவே நீங்க வாசம் செய்யுங்கப்பா. துதிகளின் மத்தியில வாசம் செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தாவே வேதனையின் மத்தியிலும் நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ராஜா மட்டுமாய் எங்களை நடத்தின தேவன் அப்பா ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே ஆண்டவரே 6 மாதங்களில் கர்த்தாவே அப்பா எங்களுக்கு தாய் தகப்பனாய் இருந்து கர்த்தாவே அப்பா ஆண்டவரே எங்களை நடத்தி வர போகிறதுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே. மற்றும் நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா என்னோடு கூட சேர்ந்து இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையே என்னோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிங்க. நம்மளுடைய தகப்பனை ஆராதிங்க. அவர் தாய் தகப்பனாய் நமக்கு இருந்து மீதி இருக்க நாட்களை கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு தேவை எல்லாவற்றையும் சந்திக்கணும். அதுக்காய் தேவனை ஆராதிப்போம். இந்த 6 மாதங்கள் கடந்து வந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். அதற்காக இந்த ஆராதனை பிள்ளைக்கு நம்ம கடந்து வருவோம். என்னோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிப்போம். ஆண்டவரே எத்தனையோ பாடுகள் மத்தியிலும் எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலும் இங்க கடந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு தாய் தகப்பனாய் இருந்து இன்னும் வரப்போற நாட்களிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இன்னும் எவ்வளவு நாட்கள் நான் பாடோடு கூட வாழுவேன், இன்னும் எத்தனை நாட்கள் நான் இந்த வேதனையோடு கூட வாழுவேன் என்று சொல்லி இங்க பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே தாய் தகப்பனாய் உங்களோடு கூட இருக்கிறார். உன்னை மார்போடு கூட அணைக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே ராஜா ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மாற்றுவார்
தகப்பனாய் இருந்து தகப்பனப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க ஏசப்பா. இந்த மாதம் முழுவதும் நடத்துங்கப்பா ஆண்டவரே. எங்களுக்கு இந்த மார்போடு எங்களை அழைத்து கொள்ளும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கீங்க ஏசப்பா தகப்பனே. கர்த்தாவே அப்பா ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க ஒவ்வொருவரும் கர்த்தாவே எந்த சூழ்நிலையை அவர்கள் காத்து கொண்டிருந்தாலும் கர்த்தாவே அப்பா அவர்களை மார்போடு நீங்க அணைத்து கொள்ளும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு கைவிடவே மாட்டார் என்று சொல்லி கர்த்தாவே இந்த வார்த்தை அவர்களுக்கு கொடுங்க ஏசப்பா ஆண்டவரே. அப்பா அவர்களை கரம் பிடித்து நடத்துங்கப்பா. வழி தெரியாத எந்த சூழ்நிலை போகக்கூடாது, போக தெரியாத சூழ்நிலை இருக்காங்கப்பா. அவரை கரம் பிடித்து நடத்துங்கப்பா. எந்த வழியில நடத்துறவோ அந்த வழிகளை நடத்துங்க ஏசப்பா தகப்பனே. கர்த்தாவே ராஜா ஆண்டவரே ஒருபோதும் கைவிடாத தேவன் உங்களை மத்தியிலே கூட இருக்கிறாரப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரங்க தாவராஜா ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே தாவராஜா ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே அப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே ஸ்தோத்திரங்க தாவே அப்பா. மட்டுமா எங்களை நடத்தின தேவன் கத்தாவே அப்பா. இனிமேலும் கத்தாவே ராஜா ஆண்டவரே வருகிற நாட்களிலே கத்தாவே அப்பா எங்களோடு கூட இருந்து தகப்பனே எல்லாவற்றையும் புதிய காரியங்களை செய்யும்படியாக சொல்லிக்கிற ஆண்டவரே. அப்பா இதோ சகலத்தையும் புதிதாக ஆக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. இந்த வார்த்தையை தான் இந்த மாதத்துல நிறைவேற்றுங்க தாவராஜா ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் கத்தாவே சாத்தானின் ஆண்டவரே அப்பா உன்னை கால்களின் கீழே நசுக்க போடுவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா தகப்பனே கத்தாவே ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பிற காரியங்களை கத்தாவே ராஜா ஆண்டவரே எல்லாவற்றையும் கத்தாவே அப்பா உன்னை கால்களின் கீழே நசுக்க போடுங்கப்பா ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமா எழும்புற காரியங்கள் எதுவுமே வாய்க்காமல் போகட்டும் ஏசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. தகப்பனே நன்றி அப்பா. நன்றி ஏசுவே ஸ்தோத்திரங்க தாவே அப்பா. ஒவ்வொரு கண்ணீரையும் துடைக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. நீங்க கத்தாவே ஒரு கரம் பிடித்து நடத்துங்கப்பா அப்பா. நீங்க கரம் பிடித்து நடத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. நன்றி ஏசுவே ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா உமக்கு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நாம் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 54:4. ஏசாயா 54:4. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ லட்சிய அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய் என்பதே. ஆமென். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். என் மகளே என் மகளே பயப்படுகிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? நான் வெட்கப்பட்டு போயிடுவேன்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? தடையாக இருக்குது, தாமதமாக இருக்குது, எல்லாமே அடைக்கப்பட்டு இருக்குது, வாசல்கள் திறக்கப்படவே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நமக்கு எதுவுமே நடக்காது, நம்ம எல்லார் மத்தியிலும் நம்ம அசிங்கப்பட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பயத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் பயப்படாமல் இருக்கணும்னா நாம் கர்த்தரை நாம் நம்பி இருக்க வேண்டாம். அவரை நம்பினாலே போதும். நாம் அவரை உறுதியாய் அவரை பற்றி கொண்டு என் தேவன் தான் எல்லாம், நமக்கு எல்லா காரியங்களும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அவரை நம்பி வாழும் போது கர்த்தர் நம்ம வெட்கப்படுத்தவே மாட்டார். ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம தப்பு செஞ்சுட்டு நம்ம பயந்து கொண்டு இருப்போம். ஐயோ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் நம்ம எல்லா விதத்துலையும் அச்சுக்கமாயிடுமே, வெட்கப்பட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இருக்காது. மனுஷர் மூலமாக அந்த மனுஷன் நம்ம எப்படியாச்சும் அச்சுக்கப்படுத்தினோம், ஏதாச்சும் பண்ணி அவங்களை கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில அவமானங்கள் இருக்குது. இன்னொன்று சில பார்த்தீங்கன்னா, வேற ஒரு குடும்ப சூழ்நிலை மத்தியிலுமா அவமானங்கள், இப்படியாக ஒரு பல விதமான நம்மளை அசிங்கப்படுத்தி போயிடக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நாம் கர்த்தரை நம்ம உறுதியாய் நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது நம்பி அவரை வாழும்போது கர்த்தர் நம்ம வெட்கப்படுத்தவே விடவே மாட்டார். பிரியமான தேவச்சனமே, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னோட கணவன் இப்படியாய் ஒன்றில்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் மாற்றிக்கொள்ளும் போது நான் என்ன செய்வேன்னா, இரவு நேரங்களே அதிகமாக நான் ஜெபிப்பேன். என் கர்த்தர் இடத்துல இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது, நான் எப்படி ஆண்டவரே இந்த மத்தியில் நான் வெளியே வருவேன், என்னுடைய வயசான மாமனார் அம்மா
என் குடும்ப சூழ்நிலைகள் இப்படியெல்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு தெரிஞ்ச அசிங்கமானது, எனக்கு என் லைஃப்பில் இப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களாம் வருத்தப்படுவாங்களே, அப்போ நான் என்ன சொல்லி இரவு நேரங்களே இந்த ஒரு காரியத்திற்காக நான் அதிகமாக கர்த்தரிடத்துல கண்ணீரோடு கூட செபிப்பேன். பிரியமான தேவஜனமே, நீங்கள் எந்த சூழ்நிலை குறித்து பயந்து கொண்டிருக்கீங்க, எதுக்காக பயந்து கொண்டிருக்கீங்க, எது உங்களை அவமானப்படுத்தும், எந்த காரியம் உங்களை வெட்கப்பட்டு போயிடும், குடும்ப சூழ்நிலை வேலையாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் மத்தியாக இருந்தாலும் சரி, இல்லை மற்றவர்கள் உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எந்தவா இருந்தாலும் நீங்கள் கர்த்தரிடத்துல போயிட்டு ஒரு மணி நேரம் கர்த்தரிடத்துல அந்த காரியத்தை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிங்க. கண்ணீரோடு கூட ஜெபிங்க, பாரத்தோடு கூட ஜெபிங்க. ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே உங்கள் இருதயத்திலிருந்து ஒரு சமாதானத்தை கர்த்தர் ஆண்டவர் கொடுப்பார். மறுநாள் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரிடத்தை அதிகமாக அந்த இடத்துல நம்ம போய் செலவழிக்கணும், கர்த்தரிடத்துல போய் கேட்கணும். அது மாத்திரம் தான் ஆண்டவர் கேட்கிறார். ஜெபிப்பது நிறைய காரியங்கள் இருக்கு. ஜெபிப்பது நம்மளோட தேவைக்கு மாத்திரம் ஜெபிப்பது இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்கு. எதுக்காக நம்ம ஜெபிக்கிறோன்றது நிறைய பகுதிகள் இருக்கு. அது ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் அதை சொல்லுகிறேன். ஆனால் இப்போ நம்மளுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கர்த்தரிடத்துல உங்களோட தேவைகள் நீங்கள் போய் சொல்லும்போது கர்த்தர் உங்களை மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விலகிற தேவனாக இருக்கிறார். ஆம்பிரியமான தேவனை, நீங்கள் பயப்படாதீங்க, வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. உங்களுடைய இருதயத்தில் இருக்க பாரம் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தி போகவே மாட்டார். இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபத்திலே உறுதியாக இருப்போம். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெப குறிப்புக்காக நாம் கடந்து செல்வோம். முதலாவது குறிப்பு, தேசத்தை ஆளுகிறவருக்காகவும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 1:2 வாசிக்கிறோமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிறதான அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளை காணும்படி செய்து உமது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா இம்மட்டுமாய் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற உமது தயவுக்காய் இருக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த வேலையிலே தகப்பனே ஸ்தோத்திரம். அப்பா நாங்கள் சகோதரிகளாய் ஒன்று கூடி அப்பா உம் நாமத்துக்கு மகிமையாக உம்மை பாடி உம்மை துதித்து உம்மை ஆராதித்து இதோ கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா தேசத்திற்காகவும் அப்பா தேசத்தில் உள்ள மக்களுக்காகவும் தேசத்தை ஆளுகிற அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா தேசத்தை ஆளும்படி கர்த்தாவே இந்த தேச மக்களால் நிர்ணயம் செய்யப்பட்ட அப்பா ஒவ்வொரு அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிரதமருக்காக, முதலமைச்சருக்காக, எம்எல்ஏ எம்பிக்கள் அப்பா யாருக்கெல்லாம் எந்தெந்த பொறுப்புகளை அப்பா குறித்த வருஷங்களிலே கொடுத்திருக்கிறார்களோ அப்பா அந்த குறித்த நாட்களிலே தகப்பனே ஜனங்களை ஆளும்படியாக அவர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை என் தகப்பனே அவர்களை துஷ்பிரயோகம் பண்ணாதபடிக்கு என் தகப்பனே தேசத்தை நல்ல முறையிலே ஆட்சி செய்து தேச மக்கள் எல்லாரும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவைகளையும் பூர்த்தி செய்யும்படியான ஒரு கிருபையை தரும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மக்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்பா மக்களை ஆளுகை செய்கிற அப்பா ஸ்தோத்திரம் அந்த தலைவர்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே ஒரு நல்ல ஒரு கர்த்தாவே ஆளுமையை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாம் எதற்காக அந்த தேசத்திற்கு ஆளுகைக்காக வந்திருக்கிறோம், இந்த தேச மக்களை ஆளும்படியாக அப்பா தேச மக்களை வழி நடத்தும்படியாக நாம் வந்திருக்கிறோமே என்று அறிந்து கொண்டு தேசத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாம் நன்மையை செய்யும்படியாக அப்பா அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் தகப்பனே அவர்கள் செய்து முடிக்கும்படியாக அப்பா அவருக்காக தகப்பனே ஸ்தோத்திரம் அரசாங்கத்திலே கொடுத்திருக்கிற எல்லா நலன்களையும் எல்லா திட்டங்களையும் எல்லாவற்றையும் கர்த்தாவே குறித்த நேரத்தில் ஜனங்களுக்கு போய் சேரும்படியான ஒரு கிருபையை கர்த்தாவே அவர்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்பா நல்ல ஞானத்தோடும் நல்ல ஒரு சிந்தையோடும் அவள் தேசத்தை ஆளும்படி அப்பா ஜனங்கள் மீண்டுமாக நம்மளே கர்த்தாவே ஆளுகைக்கு அமர வைக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தையோடு அவர்களுக்கு கொடுத்த காலங்களை தகப்பனே அவர்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா யாருக்கெல்லாம் என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அரசாங்கத்தின் பல சலுகைகள் எல்லாம் அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று அறிந்து என் தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா பாரத்தோடும் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா கொடுத்த பொறுப்பை அவர்கள் நிறைவேற்றும்படியான ஒரு சிந்தையை கர்த்தாவே ஒரு ஆளுமையை ஒரு மனதை அவர்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சுய நலத்திற்காக அவர்கள் ஆளுகை செய்யாதபடி மக்களுக்காக மக்களுடைய நலனுக்காக பொது நலத்திற்காக அவர்கள் ஆளுகை செய்கிற ஒரு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா அவள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகர் பிள்ளைகள் அப்பா ரட்சிப்புக்கு வராது இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா அவர் உம்மை அறியாத அநேக ஆளுகை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா உம்மை புரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாத ஜனங்களும் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் எல்லாருக்கும் தகப்பனே நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக அவர்களை கர்த்தாவை புரிந்து கொள்ளும்படியாக அவர்களை அனைவரும் ரட்சிப்புக்கு கொண்டு வரும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா அந்த தேசத்தில்
எந்த ஒரு கலவரமோ குண்டுவெடிப்பு சம்பவமோ தீவிரவாதமோ அப்பா ஸ்தோத்திரம் அப்பா கொலைகளோ அப்பா ஸ்தோத்திரம் அப்பா திருடுகளோ எந்த ஒரு ஆபத்துக்களோ விபத்துக்களோ வராதபடிக்கு அதை எல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடியதான சட்டங்களையும் திட்டங்களையும் அப்பா அவர்கள் போடும்படியான ஒரு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நேர்த்தியான காரியங்களை கர்த்தாவே அவர்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா அந்தந்த நேரத்தில் செய்து முடிக்க அப்பா ஸ்தோத்திரம் அப்பா நல்ல முறையில் இந்த தேசத்தை ஆளுகிறதான ஒரு கிருபையை அப்பா ஒரு சிந்தையை ஒரு அறிவை கர்த்தாவை நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேசத்து மக்களுக்கு அநேக தேவைகள் உண்டு அப்பா. எத்தனையோ பேர் தேசத்தில் வேலை இல்லாமல் இருக்கிற வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்பா. தன் தேவையை சந்திக்க அப்பா பண வசதி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. வீடு வாசல்கள் இல்லாத அநேக மக்கள்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆகாரம் குறைவினாலே இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அது மாத்திரம் அல்லப்பா, விலைவாசி அதிகமாக இருக்கிறது. தன் குடும்பத்தை தன் பிள்ளைகளுக்கு என்ன ஜீவனம் பண்ண வேண்டும், விலைவாசி இப்படி இருக்கிறதே என்று யோசித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. வேலை கிடைக்காமல் அநேக தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா மரித்து போகிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான அந்த ஒரு நிலைமை எங்கள் தேசத்தில் இல்லாதபடிக்கு என் தகப்பனே எங்கள் தேசம் அமைதியாய் ஜீவனம் பண்ணும்படியாக அதை ஆளுகிறவர்கள் தகப்பனே தேசம் மக்களுக்கு என்று கர்த்தாவே அநேக திட்டங்களை புதிய புதிய திட்டங்களை கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் தேசம் அமைதியாக இருக்கும்படி அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் தேசம் சுகுத்தி இருக்கும்படி எங்கள் தேசம் அப்பா நன்மையால் நிறைந்திருக்கும்படி எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லாரும் சமாதானமும் சந்தோஷத்தோடும் நிறைந்து இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதற்கான கர்த்தாவை இந்த ஆளுகைக்கு உட்படுத்தியிருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீ ஞானமாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கொடுத்திருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரையும் உங்கள் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்க கர்த்தாவை ஒரு பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இப்படியாக கர்த்தாவை தேசத்தை ஆசீர்வதித்து தேசத்தை ஆளுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அதிகாரம் உள்ள யாவரையும் நீ ஆசீர்வதித்து அப்பா நீர் கர்த்தாவே எங்கள் தேசத்தை முழுவதும் நன்மையாக நிரப்பி வைத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மீதியாக இருக்கிற எல்லா குறைகளும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையினாலே நீ நிறைவாக்கி தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். துதிகன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடினால் அவர் ஸ்தோத்தரிப்போம். அடுத்த குறிப்பாக குழந்தை செல்வம் இல்லாத தம்பதிக்காக நாம் ஜெபிப்போம். ஏற்ற நேரத்தில் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட நாம் ஜெபிப்போம். சோத்ராண்டவரே சோதரிக்கிறேன் அப்பா, சோதரிக்கிறேன் அப்பா, துதிக்கிறப்பா. நல்லவரே வல்லவரே உத்தமரே உன்னதத்தின் ஆவி அடைக்கலம் கோட்டையை தஞ்சமே சாரும் ரோஜாலிலேயே புஷ்பமே பள்ளத்தாக்கிலே மதுரமே தஞ்சமே கோட்டையை கருணை உள்ள ரக்கமுள்ள தேவமுள்ள அபிரங்கமான தேவன் ஈசாக்கின் தேவன் ஏக்குப்பு தேவனே சாலும் தேவனே தனியார் தேவனே சத்திர மேஷ அன்பர்களாம் தேவனே என்னை பெற்று தேவனே என்னை காண்டு தேவனே அப்பா 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 சோத்ரம் 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 ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா. நாங்கள் நிற்பதை நிர்மூல சித்த கிருபை உன்னுடைய கிருபை உன்னுடைய அன்பு பாசம் இறக்கம் தெய்வ தாட்சணைகளுக்கு கிடைக்கணாப்பா. குழந்தை இல்லாத பாக்கியவான் குழந்தை பாக்கியத்தை நீ தர வேண்டும் சாமி. சோத்திரம் 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 அப்பா. அவங்களுக்கு குழந்தைய ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா அவங்க கர்ப்பத்தின் கனியை நீங்கள் ஆசீர்வதிக்க ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறது உம்மால் மட்டும்தான் கூடும் ஆண்டவரே. வேறு யாராலும் கொடுக்க முடியாது தகப்பனே. அப்பா குழந்தை இல்லாத பாக்கியவான் குழந்தை பாக்கியத்தை நீ தர வேண்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நிற்பதை நிர்மூல சித்த கிருபை உன்னுடைய கிருபை உன்னுடைய அன்பு பாசம் இறக்கம் தெய்வ தாட்சணை எங்களுக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. சப்பா எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆண்டவரே. குழந்தை இல்லாத பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை நீ கட்டளையிட முடியாது துதிக்கிற ஆண்டவரே. அப்பா நாங்கள் நிற்பது நிர்மூல சித்த கிருபை உன்னுடைய அன்பு பாசம் இறக்கம் தெய்வ தாட்சணை எங்களுக்கு கிடைக்க வேண்டாம் ராஜா. அப்பா அந்த குழந்தை ஸ்ட்ராங்காக ஆகி குழந்தை 10 மாதம் 9 மாதம் கழித்து பிறக்க உதவி செய்யுங்க தகப்பனே. நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. உமக்காக வாழ உமக்காக துதிக்க உமக்காக உயிர் வாழ நாங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா நேற்று மாறாதவரை துதிக்கிறோம். ஆதி அந்த முழுவதும் ஆசீர்வதி அனே ஆசீர்வதி ராஜாஜி ராஜா ஆசீர்வதி இஸ்லவேனே ஆசீர்வதி யெகோவா நீரே ஷமா நீரே சாலா நீரே போதகர் நீரே உத்தம நீரே உன்னதத்தின் ஆவிய நீரே அடைக்கலம் கோட்டையை தஞ்சமே சாரும் ரோஜாவே லீலியே புஷ்பமே பள்ளத்தாக்கு லீலியே மதுரமே தஞ்சமே கோட்டையை கருணை உள்ள இரக்கமுள்ள இதுமுள்ள அபிரங்கமான தேவனே. தொடக்க முறை முடிவரைக்கும் ஆசீர்வாத 4 திசையில் இருக்கிற மக்களை கொண்டு வாங்க. அநேக மக்களை கூட அப்பா அந்த ஜப டிவியை பார்க்குறவங்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது துதிக்கிற ராஜா. எந்த அப்பா அந்த ஜப டிவி இந்த காதால் கேட்குறவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கண்ணால் பார்க்குறவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குழந்தை இல்லாதவங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது துதிக்கிற அந்த குழந்தை நிற்கணும் ஆண்டவரே. வயிற்றில் நிற்கணும் ஆண்டவரே. தாயும் பிள்ளையுமான குழந்தை பிறக்கணும் ஆண்டவரே. 10 மாதமாக அவங்களுக்கு 9 மாதமாக அவங்களுக்கு குழந்தை பிறக்க உதவி செய்யுங்க தகப்பனே. வயிற்றில் நிற்க உதவி செய்யுங்க தகப்பனே. அது கலையாத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளும் சாமி. ஸ்ட்ராங்காக ஆகணும் ஆண்டவரே. சோத்ர
சோத்திரம். எவ்வளோ பேர் குழந்தை இல்லாத கஷ்டப்படுற மக்கள் எல்லாம் குழந்தை பாக்கத்தை நீங்கள் கட்டளையிட முடியாது. துதிக்கிறேன் ராஜா. நன்றி 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 அப்பா. தேவாதி தேவனே நன்றி. ராஜாஜி ராஜனே, ராஜரிக செஞ்ச ஆச்சாரிய உண்மை சத்தியமா நிச்சயமானவரே, பரிசுத்தமுள்ள தேவனே அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் நீங்கள் கர்ப்பத்தை கனியை நீங்கள் கொடுக்க முடியாது. துதிக்கிறேன் ராஜா. அது கலையாத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளும் சாமி. நன்றி ஆண்டவரே அப்பா. சோத்திரம். நார்மல் டெலிவரி ஆகணும் ஆண்டவரே அப்பா. சோத்திரம் ஆண்டவரே அப்பா. எந்த சிசரின் பண்ணாத அளவுக்கு, ஆப்ரேஷன் பண்ணாத அளவுக்கு, கத்தி வைக்காத அளவுக்கு அப்பா, ரத்தத்தையும் பார்க்காத அளவுக்கு எங்களுக்கு நீங்கள் நல்ல அந்த பிரசவத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது. துதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு நல்ல நார்மல் பிரசவம் நடக்க உதவி செய்யுங்க தகப்பனே. நன்றி ஆண்டவரே அப்பா. மழை கூடும் தகப்பனே. மழை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. அவங்களுக்கு தேவையில்லாத சந்திக்கிறோம். பொருளாதாரத்தை பண தேவையில்ல சந்திக்க முடியாது. துதிக்கிறோம். அவங்களுக்கு என்னென்ன தேவையில்லாத சந்திக்க முடியாது. துதிக்கிறேன் ராஜா. நன்றி கத்தாவே. ஓ சிக்கலபல லிபரிக்கபல உறவரிக்கபல திபரிஷபரிக்கபல தூரக்கபல. நன்றி அப்பா. கொடான கொடி நன்றி. தேங்க்யூ டாடி. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சிலுவையின் முன்னால் உலகம் கட்டப்பட்ட மனிதெல்லாம் கட்டழிக்க, சூன்ய கட்டு, பரம்பரை கட்டு, எல்லா கட்டுகளிலிருந்து உடைக்கணும். கந்திஷ்டி ஆவி, எல்லா ஆவிலேருந்து விடுதலை அப்பா. துதிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிற நீதி உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் அவர் ஸ்தோத்திரிப்போம். அடுத்த குறிப்பாக ஜெபம் டிவி சாட்டில் தேசமெங்கும் பரகவும் நடத்துகிற போதகரையும் அவர் குடும்பத்தையும் அங்கு பணிபுரியும் ஊழியரையும் ஆசீர்வதிக்கவும், பொருளாதார தேவையும் பண தேவையும் சொந்தமாக அலுவலக கட்டவும், அதன் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவும் தேவன் கிருபை தர நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த இரவு நேரத்திலே ராஜா அப்பா இது விண்ணப்பத்துக்காக வேண்டுதலுக்காக அப்பா துதி செய்கிறோம் ராஜா. அப்பா நீ இந்த விண்ணப்பத்துக்காக ஆமேன் என்றும் பலத்தரப்போதுக்காக உமக்கு கொடி ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. அப்பா இதான இந்த ஜெபம் டிவி சேட்டலைட் சேனல் அப்பா வந்துட்டு ஒப்பு கொடுக்குறார் ராஜா. அப்பா அதை நடத்துகிற போதுகரையும் அப்பா அந்த குடும்பத்தையும் நீ ஆசீர்வதிங்க ராஜா. அவர் மனைவி பிள்ளைகளை அப்பா நீ ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா இன்னுமானவரே பொருளாதார தேவைகளை சந்திக்க வைங்க ராஜா. அப்பா இந்த தேசத்தில் முழுவதும் ராஜா அப்பா இந்த சேட்டலைட் சேனல் அப்பா ஒவ்வொரு இடத்துலையும் அப்பா நீ தரப்போறதுக்காக உமக்கு கொடி ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா இந்த தேசத்துல அப்பா ஒவ்வொரு இடத்துலயும் ராஜா அப்பா உன் ஊழியமானவரை நடைபெறாப்பா எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. அப்பா அந்த ஊழியக்காரக்க ராஜா பண தேவையை பொருளாதார தேவையை அப்பா சந்திங்க ராஜா. அப்பா ஒரு அனுபவத்தை கட்ட அப்பா ஆண்டவரே எந்த இடமோ அந்த இடத்த அப்பா நீங்கள் நியாயப்படுத்த போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, அனைத்தையும் ஒன்றாக கூட செய்தீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அப்பா உம்மால் ஆகாதது எதுவுமே இல்லை ராஜா. எல்லாவற்றும் அப்பா நீ செய்து தரப்போதுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா ஆண்டவரே உன்னானவரே ஜனங்கள் அப்பா ஆண்டவரே மனம் திரும்ப அப்பா நீங்க தகுதிப்படுத்துங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா இனி காலம் செல்லாது ராஜா. அப்பா அந்த தேசத்திலே அப்பா ஒரு அப்பா அற்புதத்தை தரப்போதுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. அப்பா நேரமும் காலமும் அப்பா ஆண்டவரே மாதமும் அப்பா போய்கொண்டே இருக்கிறது ராஜா. இந்த தேசத்திலே ராஜா அப்பா அங்கங்கே அப்பா ஊழியம் செய்ய அப்பா எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த விண்ணப்பத்திலையும் வேண்டுதலையும் அப்பா நீ தகுதிப்படுத்துங்க ராஜா. உம்மால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லையே ராஜா. என் தேவன் ராஜா அப்பா ஒவ்வொரு இடத்துலயும் அப்பா இந்த அனுபவத்தை கட்ட அப்பா ஆண்டவரே ஒவ்வொருத்தையும் தகுதிப்படுத்துங்க ராஜா. இன்னும் அநேக பிள்ளைகள் எழுந்து அப்பா ஊழியத்தை செய்ய அப்பா முன்வர கிருபை தாங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா பிசாசான தடை செய்யாதபடிக்கு ராஜா ஒவ்வொரு இடத்துலயும் அப்பா இந்த ஜெபம் டிவி அப்பா ஆண்டவரே நடத்த போது ராஜா. ஆண்டவரே அப்பா சிறு கூட்டமா இருக்கோம் ராஜா. நாங்கள் இன்னும் பெரிய ஆண்டவரே அப்பா பெரிய இடத்த அப்பா நாங்கள் தகுதிப்படுத்துங்க ராஜா. இன்னும் அப்பா இந்த சபை முழுவதும் அப்பா ஜனங்களை அப்பா இந்த இடத்துல நிரம்பி வழியா அப்பா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா எல்லாவற்றையும் அப்பா நீ தேவையை சந்திக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. யாக்கோபின் தேவனே அப்பா ஈசாக்கின் தேவனே
அப்பா கொடா கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த ஜெபத்தை அப்பா ஆண்டவரே அடியேனே அப்பா அப்பா என் நிற்கவத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த பதில் தரப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் தாங்க ராஜா. எல்லாவற்றும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடினால் அபிஷேகரிப்போம். அடுத்த குறிப்பாக குடும்பத்தில் கணவன் மனைவி மாமியார் அவர்களுக்குள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள தேவன் அதற்காக நாம் ஜெபிப்போம். பிதாஸ்தன் பிரஸ்தாவின் பேராலே ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் தகப்பனே கர்த்தாவே நன்றி சொல்லிக்கிறோம். இப்படி ஜெபக்குறிப்பை உங்கள் பார்த்து சமர்ப்பணம் செய்து எங்களுக்கு வழிகாட்ட போகிற நன்றிக்காக சொல்லிக்கிறேன் ஏசப்பா. கர்த்தாவை எப்போதுமே எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு வழிகாட்டுங்க. இந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கின்றோம். ஆண்டவா இந்த ஜெபக்குறிப்பில் கர்த்தாவே மாமியார் மருமகள் பிரச்சனைன்றது பெரிய ஒரு காரியமாக இருக்குது ஏசப்பா. அது முற்றிலும் மிக்கி போகிறதுக்கான பெரிய ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவா இந்த இப்போ செய்தித்தாள்கள் நியூஸில் கேள்விப்படுற மாதிரி கர்த்தாவே ஒரு குழந்தை வந்து தற்கொலை பண்ணி ஏசப்பா வழி தாங்க முடியாமல் வேதனை தாங்க முடியாமல் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கர்த்தாவே அந்த குழந்தை அவ்வளோ வேதனைப்பட்டு தற்கொலை பண்ணுற அளவுக்கு இந்த பிசாசாவும் தொட்டிருக்காங்க ஏசப்பா. அந்த குழந்தைக்கு நித்திய அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க. அந்த பொண்ணு என்ன நினச்சுன்னு தெரியல ஏசப்பா. கர்த்தாவே தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிடுச்சு. அந்த ஒரு ஆத்மா இல்லாமலே போயிடுச்சு ஏசப்பா. அந்த குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மா தவிப்பாங்க ஏசப்பா. அந்த குழந்தைங்களுக்கு அந்த அம்மா அப்பாவுக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. மனவேதனை எவ்வளவோ வேதனைகளுக்கும் அந்த குழந்தை இறந்ததுக்கு அதை எவ்வளோ பார்த்து வளர்த்துருப்பாங்க ஏசப்பா. அந்த குழந்தை இன்னைக்கு இல்லைன்றப்ப அவங்களுக்கு மனவேதனை எவ்வளவு பாடுபட்டிருக்கேன் ஏசப்பா. அந்த அப்பான்னு சொல்லி அந்த குழந்தை அவ்வளோ வேதனையோடு மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருப்பாங்கன்னு சொல்லி அந்த குழந்தை அவ்வளோ வேதனைப்படுத்தி ஏசப்பா. கர்த்தாவே அந்த குழந்தைக்கு ஒரு நித்திய உங்கள் தொட்டு ஆசீர்வாதம் பிசாசம் தொடாதபடிக்கு அந்த குழந்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏசப்பா. ஆண்டவா அந்த குழந்தை எவ்வளோ வேதனைப்பட்டிருந்தாலும் தற்கொலை பண்ணி இறந்து போய் இருக்காங்க ஏசப்பா. அந்த குழந்தை எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் ஏசப்பா. ஆண்டவா பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. இந்த பணம்ன்ற பிசாசம் ஒழிச்சு அடியோடு அழிச்சு விடுங்க ஏசப்பா. ஒவ்வொரு தேவைகளையும் சந்திங்க ஏசப்பா. அந்த தேவைகள் வந்து வெறித்தனமாக ஆகி போயிருக்கு ஏசப்பா. அந்த வெறியை வந்து கர்த்தாவே நீ தொட்டு ஆசீர்வாதத்தை ஒரு ஆசீர்வாதத்தை வழங்குங்க ஏசப்பா. அந்த பையன் என்ன நினச்சான்னு தெரியல, அந்த குழந்தை எப்படி எடுத்துக்கிடுச்சுன்னு தெரியல ஏசப்பா. இப்போ நியூஸ் செய்தித்தாள்கள் வந்து இதுதான் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி பெரிய பெரிய காரியங்கள் வந்து அந்த குழந்தைய திட்டே இருக்காங்க ஏசப்பா. கர்த்தாவை தொட்டு ஆசீர்வதிங்க. அந்த அம்மா அப்பாவுக்கு மனவேதனையோடு இருக்கும் ஏசப்பா. அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு வந்து எவ்வளோ ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி ஏசப்பா, எவ்வளோ வேதனையாக இருந்தாலும் ஏசப்பா கர்த்தாவை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், தொட்டு ஆசீர்வதிங்க. அந்த குழந்தைய வந்து கையில் ஒப்படைக்கிறோம். அந்த குழந்தைக்கு மனவேதனை நீங்கள் ஆறுதல் அடைய செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பமும் இந்த மாமியார் மருமகள் வரதட்சணை கொடுமையினால ஒவ்வொரு குடும்பமும் அழிஞ்சிட்டு இருக்குங்க ஏசப்பா. செய்தித்தாள்கள் கேள்விப்பட்டே இருக்கும். ஒரு குடும்பம் போக ஒரு நாளைக்கு எத்தனை குடும்பம் இந்த பணத்தினாலும் சரி மாமியார் சண்டைனாலும் சரி ஒரு பொறுமை இல்லாதபடிக்காக அப்படியே ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுங்க. பொறுமையோடு இருக்க சமாதானத்தோட ஆசீர்வாதத்தை வழங்குங்க. எல்லாவற்றையும் எல்லாரும் அந்த பொண்ணு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்காங்க. அந்த கண்ணீரையும் பதில் தாங்க ஏசப்பா. அந்த அம்மா அப்பா அவங்களுக்கு எந்த வேதனையும் இல்லாதபடி பார்த்துக்காங்க. சண்டையே இல்லாதபடிக்கு சமாதான பிள்ளைங்க ஆக்குங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் கையில் ஒப்படைக்க ஏசப்பா. துதி கன மகிமை யாவற்றும் ஒரு ஜீவன தகப்பனே ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடினால் அவர் ஸ்தோத்தரிப்போம். அடுத்த குறிப்பாக அதிகாரத்தில் உள்ளவர்கள் நீதியோடும் நியாயத்தோடும் தேவனுக்கு பயந்து நடக்க நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்பா துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிற ராஜா. சேனைகளின் மத்தியில் வீற்றிருப்பவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உன்னதவரே உயர்ந்தவரே உன்னதமானவரே என் கண்மலையான கோட்டையே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 தகப்பனே அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஓ தகப்பன் எங்கே 2-3 பேர் கூடி துதிக்கிறார்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்று சொன்னவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வேலையில் கூட கர்த்தாவே அப்பா கொடுக்கப்பட்ட ஆண்டவரே ஜப குறிப்புக்காக நாங்கள் வருகிறோம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே நாட்டை ஆளுகிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா அதிகாரிகளுக்காக நாங்கள் வருகிறோம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா நாட்டை ஆளுகிற ஒவ்வொரு அதிகாரிகளும் கர்த்தாவே நியாயத்தோடு ஆள கிருபை தாரும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை போல ராஜா அப்பா ஆண்டவரே நாட்டை ஆளுகிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் கர்த்தாவே அப்பா நீ ஞானத்தை ஆண்டவரே அப்பா நீ புதுப்பியும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திர ராஜா. நல்ல முறையில் கர்த்தாவே அப்பா அந்த நாட்டை ஆளக்கூடிய கிருபை தாரும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே அவங்க இருதயத்திலே நீர் பேசும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா நாட்டை ஆண்டவரே அப்பா நீதியோடும் நியாயத்தோடு ஆண்டவரே அப்பா ஆளக்கூடிய கிருபை தாரும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா
நாட்டை ஆளுகிற ஆண்டவரே அப்பா அதிகாரிகள் கண்களை தயவு கிடைக்கட்டும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே இந்த நாட்டை ஆண்டவரே நல்ல முறையில் ஆட்சி புரிய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஆண்டவரே நீ தயவு பாராட்டும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே இரக்கத்தோடு கர்த்தாவே அப்பா ஆண்டவரே தயவோடு ஆண்டவரே மனசாட்சியோடு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர ராஜா ஒவ்வொரு அதிகாரிகளும் கர்த்தாவே இந்த நாட்டை ஆண்டவரே ஆட்சி புரிய கிருபை தாரும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே தேவ பயத்தோடு கர்த்தாவே அப்பா ஆண்டவரே இந்த நாட்டை ஆளக்கூடிய கிருபை தாரும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே அப்பா துதிக்கிற நல்ல நாணத்தை தாங்க புத்தியை தாங்க கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே அப்பா உங்க சொந்த சிந்தனையெல்லாம் வெறுத்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர ராஜா இந்த தேசத்திற்காக கர்த்தாவே அப்பா இந்த நாட்டு மக்களுக்காக ராஜா அப்பா அவங்க ஆட்சியை புரிய கிருபை தாரும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே எந்த ஆண்டவரே தீங்கு கர்த்தாவே இந்த நாட்டில் அணுகாதபடி கர்த்தாவே உன் சட்டையின் நிழலை ஆண்டவரே நீ மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே எங்க தேசத்துல ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டாகபடி கிருபை தாரும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே நாங்கள் இருப்பது ஆண்டவரே இந்த கடைசி காலம் ராஜா அப்பா இந்த கடைசி காலத்துல ராஜா நாங்க அந்தி கிறிஸ்துக்கு ராஜா அப்பா இடம் கொடுக்காதபடி தகப்பனே அப்பா தேவ பயத்தோடு ராஜா அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ராஜா உமது வேத வசனத்தின்படி நடக்க கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்கு கற்றுத்தாரும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு அதிகாரிகளையும் கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் அவங்க நீதியோடு நியாயத்தோடு நடக்க கிருபை தாரும் கர்த்தாவே மீதியான காரியத்தை உன் கரத்தில் ஒப்படைக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால அவர் ஸ்தோத்திரிப்போம். அடுத்த குறிப்பாக பள்ளியில் படிக்கும் பிள்ளைகளுக்கு கல்லூரியில் படிக்கும் பிள்ளைகளும் தேவன் ஞானத்தை தரவும் தேவனுக்கு பயந்து நடக்கவும் அதற்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா ஒருவருக்காய் ஒருவர் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே அப்பா நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதலுக்கு அதிக பலனுண்டு என்று பார்க்கிறோமே. இதோ என் தகப்பனை ஸ்தோத்திரம் அப்பா கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்காகவும் தகப்பனை ஸ்தோத்திரம் அப்பா வாலிப பிள்ளைகளுக்காகவும் அப்பா படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகள் தகப்பனை பள்ளிக்கு போகும்போதும் வரும்போதும் கல்லூரிக்கு போகும்போதும் வரும்போதும் கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அப்பா வாலிப பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அப்பா பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற வேலையில அப்பா எமது பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் அவன் கண்களிலே சிக்கி கொள்ளாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே நீர் ஒவ்வொருவரையும் வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக கூட நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் தகப்பனை வீட்டிலிருந்து அப்பா கல்லூரிக்கும் பள்ளிகளுக்கும் செல்லும் போது என் தகப்பனே நீர் கர்த்தாவே போகிற வழியிலே தகப்பனை எந்த ஒரு கர்த்தாவே ஆபத்தோ விபத்தோ இல்லாதபடிக்கு என் தகப்பனை வீட்டிலிருந்து கிளம்பி அவர்கள் சுக பத்திரமாக அப்பா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று அப்பா சோத்திரம் அந்த இடத்துல அடையும்படியான ஒரு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நடந்து போகிற பிள்ளைகள் 2 வீலர் போகிற பிள்ளைகள் 4 வீலரிலே போகிற பிள்ளைகள் அப்பா எந்தெந்த பிள்ளைகள் வாகனத்திலாம் கடந்து போகிறார்களோ என் தகப்பனை பரிசுத்த ஆவியானவரே நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்பா பள்ளி வாகனங்களில் கல்லூரி வாகனங்களில் கலந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ அப்படியாக பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாம் கல்லூரிக்கு கடந்து சென்று அப்பா ஸ்தோத்திரம் அப்பா அவர் கல்லூரியில இருக்கையில் அமர்ந்து இருக்கும் போது என் தகப்பனை பிள்ளைகளும் பள்ளி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஞானமாய் அந்த வகுப்பிலே சொல்லிக் கொடுக்குற பாடங்களை தகப்பனை ஸ்தோத்திரம் அப்பா அவர் கவனித்து அந்த கவனம் கர்த்தாவே சிதைந்து போகாதபடிக்கு என் தகப்பனே அவள் தகப்பனை ஸ்தோத்திரம் அப்பா ஞானமாய் சொல்லி தருகிறதான கற்றுத் தருகிறதான அந்த பாடங்களை கவனித்து அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம் அந்த பிள்ளைகள் தகப்பனை ஸ்தோத்திரம் ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் தேறின பிள்ளைகளாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே அந்த புத்தியை கர்த்தாவே சிதறி போகாதபடிக்கு என் தகப்பனை தன் கர்த்தாவை ஒருநிலைப்படுத்தி என் தகப்பனை அவர்கள் படித்து விட்டு அப்பா ஸ்தோத்திரம் அப்பா இந்த உலகத்திற்கும் தன் குடும்பத்திற்கும் ஒரு நல்ல ஒரு நிலைமையிலே அப்பா பிள்ளைகள் வாழும்படியான ஒரு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்கு யாருக்கும் எந்த ஒரு தீய நண்பர்களின் வழக்கங்கள் இல்லாதபடிக்கு தீய பழக்கத்துக்கு ஆளாகாதபடிக்கு என் தகப்பனை ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் கர்த்தாவை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா அப்பா அந்த சிந்தைகள் எல்லாம் தகப்பனை ஒருமுகப்படுத்துங்க அப்பா. நாம் படிக்க வேண்டியது நம்மளுடைய காரணம் முக்கிய
கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. படிப்பதே நம்மளுக்கு முக்கியமானது என்று பிள்ளைகள் தெரிந்து கொள்ளும்படியான கர்த்தாவே ஒரு சிந்தை தரும்படி செபிக்கிறோம். தேவையில்லாத கர்த்தாவே இந்த உலகத்தில் தகப்பனே எத்தனையோ தீய பழக்கங்கள் இருக்கிறது அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அந்த பழக்கத்தில் எல்லாம் இந்த பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா அடிமையாகாதபடிக்கு என் தகப்பனே நீர் கர்த்தாவே இந்த பிள்ளைகளை ஞானமாய் நடத்த முடியாது செபிக்கணும் ஆண்டவரே அப்பா. எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில அப்பா ஸ்தோத்திரம் தன் பெற்றோர்கள் தகப்பனை படிக்க அனுப்புகிறார்கள். அந்த படிப்பு தகப்பனை ஸ்தோத்திரம் அப்பா எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில அப்பா எத்தனையோ பண தேவைகள் மத்தியில தகப்பனை தன் பிள்ளைகளை தன் பெற்றோர்கள் பள்ளிக்கும் கல்லூரிகளுக்கும் அனுப்புகிற வேலையில இந்த பிள்ளைகள் தகப்பனை வீணாய் விருதாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா ஒழுங்கின்மையாய் நடந்து கொள்ளாதபடிக்கு என் தகப்பனே தன் குடும்ப பொறுப்பை உணர்ந்தவர்களாக அப்பா தகப்பனை தேசத்துக்கு தகப்பனை வருங்காலத்தில் ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கத்தக்கதாக என் பிள்ளைகள் எல்லாம் ஞானமாய் படிக்க அப்பா ஸ்தோத்திரம் அப்பா தன் அறிவை கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா படிப்பிலே செலுத்தி என் தகப்பனே ஸ்தோத்திரம் நன்கு படிக்கும்படியான ஒரு கிருபை தரும்படி செபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறத எல்லா அசுத்தாவின் கிரியைகளிலும் அப்பா வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் தகப்பனை கிரியைகளையும் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரை நீர் அழைத்து போடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து என் தகப்பனே தன் குடும்பத்திற்கும் தன் பெற்றோர்களுக்கும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் தன் தேசத்திற்கும் ஒரு நல்ல பிள்ளைகளாக உருவாகும்படியான ஒரு கிருபை தரும்படி செபிக்கிறோம் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு படிப்புக்கான எல்லா தேவைகளும் பண உதவிகள் பொருள் உதவிகள் அப்பா மனுஷர் தயவுகள் எல்லாம் கிடைக்கும்படியான அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஒரு கிருபை தரும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு செய்கிற எல்லா செலவிற்கும் இந்த பெற்றோர்கள் தகப்பனே யாரிடமும் கடன் வாங்காதபடிக்கு என் தகப்பனே அவளுக்கு நல்ல ஒரு கர்த்தாவை வருமானத்தையும் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ பாடுகள் மத்தியில் என் தகப்பனை பிள்ளைகளை படித்து விட்டு அந்த தகப்பனை ஸ்தோத்திரம் அப்பா அந்த பிள்ளையின் மூலியமாக வருகிற அப்பா ஸ்தோத்திரம் அப்பா வருமானத்திற்காக தன் குடும்பத்தை அப்பா நடத்த வேண்டும் என்கிற ஒரு கர்த்தாவை ஸ்தோத்திரம் அப்பா இருக்கிற ஒரு பெற்றோர்களையும் தகப்பனை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. குடும்பமாய் தகப்பனை இப்படியாக கல்லூரிக்கும் பள்ளிகளுக்கும் போகிறதான அந்த பிள்ளைகளை எல்லாரையும் தகப்பனை நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இதோ கர்த்தாவே அநேக பிள்ளைகள் தகப்பனை எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. எழுதி கொண்டு முடித்தும் விட்டார்கள் ஆண்டவரே. நல்ல ஒரு தேர்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம். இதுல கர்த்தாவை தோல்வியடைந்ததான எந்த பிள்ளைகளும் தகப்பனை மனம் மாறி அப்பா எந்த ஒரு தீய வழக்கத்திற்கு அடிமையாகாதபடிக்கு என் தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு ஞானத்தை தாருங்க, அறிவை தாருங்க, புத்தியும் தாருங்க என் தகப்பனை. அது மாத்திரமல்ல ஆண்டவரே எல்லாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல வளரும்படியாக வாழும்படியான ஒரு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தருக்கு பயந்திருக்கும் போது தகப்பனை நீர் கர்த்தரை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறீரே அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று பார்க்கிறோமே. இப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு பயந்து தகப்பனை ஜீவிக்கும் போது என் தகப்பனை நீர் அநேக ஆசீர்வாதங்களை இந்த பிள்ளைகளுக்கு தருகிறதற்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இப்படியாக தகப்பனை எந்தெந்த இடத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் படிக்க வருகிறார்களோ, தூர தேசத்தில் இருந்து வருகிறார்கள், சமீபத்திலிருந்து வருகிறார்கள் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் தகப்பனை சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு வாலிப பிள்ளைகள் வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் கரத்துல வச்சு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா தூர இடத்திற்கு போய் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கூட உங்களுடைய கரத்துல வச்சு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. நல்ல ஞானத்தையும் அறிவும் கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு தந்து அந்த பிள்ளைகளை உயர்த்தும்படியாக நான் செபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா அப்படியாக நீ செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. செய்து முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை. இப்படியாக எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடினால் நாம் ஸ்தோத்தரிப்போம். ஈரான் இஸ்ரேல் தேசத்தில் மீண்டுமாக கலவரம் ஏற்பட்டிருக்கிறது. கர்த்தர் அந்த தேசத்திற்கு சமாதானத்தை பெறவும் மனமாற்றத்தை கொடுக்கவும் அங்கு உள்ள மக்கள் ரட்சிக்கப்படவும் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா அப்பா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. என் தேவாதி தேவனே அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே கடந்த ஆண்டவரே பா ஸ்தோத்திரம் 5 மாதமாய் கண்மணி போல பாதுகாத்து ராஜா ஆண்டவரே இந்த 6ஆம் மாதத்தில் கூட கர்த்தாவே எங்களை கிருபையாய் ஆண்டவரே நீ பாதுகாத்து வந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன் நீர் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே நாங்கள் உயிரோடு இருப்பது உமது கிருபை தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே அப்பா கொடுக்கப்பட்ட ஆண்டவரே அப்பா ஜெப விண்ணப்பத்துக்காக நாங்கள் வருகிறோம் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே அப்பா அந்த ஈராக் நாட்டில் கர்த்தாவே கலவரம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே என் தேசத்தில் கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே எந்த கலவரமும் நடக்காதபடி தகப்பனே ஒரு சமாதானத்தை ஆண்டவரே நீ உண்டு பண்ணு ராஜா அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா அப்பா ஆண்டவரே அப்பா
கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே இரு நாடுகளுக்கும் ஏற்படுகிற கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர ராஜா. அந்த போராட்டத்திலிருந்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் என் தேவன் கர்த்தாவே அப்பா ஒரு நீ விடுதலை நீ தரப்போகிற கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னீரே தகப்பனே அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே அப்பா எந்த தேசத்திலையும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர ராஜா எந்த கலவரமும் நடக்காதபடி ஆண்டவரே நீ பாதுகாப்பை தாரும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே அப்பா ஒரு சகோதரத்துவத்தை நீ கட்டளையிடும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே ஒருவருக்கொருவர் ஆண்டவரே அன்பாயிருக்க நீ கிருபை தாரும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே ஒரு மனமாற்றத்தை நீ தரப்போற கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே அந்த தேசத்துல கர்த்தாவே ஆண்டவரே அழிந்து போகிற மக்கள் உண்டு தகப்பனே அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே அழிவிலிருந்து கர்த்தாவே என் தேவன் ராஜா ஒரு ரட்சிப்பை நீ தரப்போற கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள் தகப்பனே அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை தாரும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரை ஜெபம் பண்ணும் போது அப்பா ஸ்தோத்திர நீ அந்த நாட்டிற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மையாக கர்த்தாவே முழு மனதோடு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே என் தேசத்தின் மக்களுக்காக ஆண்டவரே நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே நாங்கள் செய்கின்ற ஆண்டவரே அப்பா தகப்பனே இந்த ஜெபம் ஆண்டவரே வீணாய் போகக்கூடாது தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே ஜனங்களுக்கும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் இந்த ஆவியின் கனி ஆண்டவரே உள்ளத்தில் பிதிப்பியும் தகப்பனே. ஆண்டவரே ஒரு சமாதானத்தை நீ எழுப்பும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே அந்த நாட்டை ஆளுகிற ஆண்டவரே ஒவ்வொரு அதிகாரிகளையும் ஆண்டவரும் கரத்தில் ஒப்படைக்கிற தகப்பனே அப்பா ஸ்தோத்திர ராஜா. அதிகாரியின் கண்ணிலே தயவு கிடைக்கட்டும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா தகப்பனே பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று ஆண்டவரே அப்பா கெஜ்ஜிக்கிற சிங்கம் போல் ஆண்டவரே திரிகிறான் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா தகப்பனே அந்த பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி ராஜா என் ஜனங்களை நாங்கள் கரத்தில் ஒப்படைக்கிற தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே சிறு பிள்ளை முதல் பெரியோர்கள் வரை நீ பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே இனி ஆண்டவரே அப்பா எந்த நாட்டிலையும் கர்த்தாவே அப்பா கலவரம் நடக்காதபடி போராட்டம் வராதபடி என் தேவன் கர்த்தாவே ஒரு க்ஷேமத்தை நீ கொடுக்க போற கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபம் கர்த்தாவே நீர் ஆமேன் என்றும் ஆமேன் என்று நீ பதில் தர போற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீரை பொறுப்பெடுத்து வழி நடத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடினால் அவர் ஸ்தோத்திரிப்போம். தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சபைகளிலும் வாலிப பிள்ளை மத்தியிலும் தேவன் எழுப்புதல் கொடுக்க நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிற ராஜா. அப்பா இன்னொரு ஜெப குறிப்பதுக்காக அப்பா உன்ட்டு ஒப்பு கொடுக்குற ராஜா. அப்பா தேசத்தில் ராஜா சபைகள் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் எழுப்புதலை கொண்டு வாங்க ராஜா. அப்பா ஒவ்வொரு சபைகளுக்கும் அப்பா சமாதானத்தை தாங்க ராஜா. அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அப்பா ஆண்டவரே சர்ச் நிர்வாகம் ஆண்டவரே அப்பா விசுவாசிகளுக்குள்ளே ஆண்டவரே ஒற்றுமை கொண்டு வாங்க ராஜா. சபைகள் அப்பா இருந்து விடாதபடிக்கு அப்பா ஒவ்வொரு சபைகளுக்குள்ளே ராஜா அப்பா எழுந்து நிற்க அப்பா இன்னும் ஊழியம் செய்ய அப்பா சபைகளுக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் துதிக்கிற ராஜா. அப்பா அந்த சபையில் கூட வாலிப பிள்ளை வந்துட்டு ஒப்பு கொடுக்குற ராஜா. அப்பா வாலிப பிள்ளைகளே அப்பா ஏற்ற நேரத்தில் ராஜா அப்பா உண்மை பற்றி அறிய அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க ராஜா. அப்பா அந்த வாலிப பிள்ளைகள் ராஜா தீய பழக்கத்தில் போகாதபடிக்கு ராஜா. அப்பா பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ ராஜா அப்பா எந்த ஒரு தீய பழக்கத்துக்கு அடிமையாகாதபடிக்கு ராஜா. அப்பா வாலிப பிள்ளைகள் ராஜா அப்பா ஆண்டவரே பெற்றோர்கள் திட்டுனா கூட அப்பா ஆண்டவரே எதனா ஆண்டவரே மறித்து போகிறாங்க ராஜா. அதன்படி இல்லாதபடிக்கு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படைந்த பிள்ளைகளாக மாற அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க ராஜா. பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அதன்படி நடக்க அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க ராஜா. ஒருவருக்கு அப்பா போதகத்தை தள்ளாதபடிக்கு ராஜா. வாலிபர்கள் அப்பா
இந்த ஆண்டவரே இந்த தேசத்தில் ஒரு தூண்டாக உயர அப்பா அந்த பிள்ளைகளுக்கு தகுதிப்படுத்துங்க ராஜா. ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் தொடுவீராக ராஜா. அப்பா அந்த வாலிப பிள்ளைக்குள்ள இருக்கிற எந்த சாத்தான அப்பா எந்த சூழ்ச்சி செய்யாதபடிக்கு ராஜா, அந்த வாலிப பிள்ளைகளை அப்பா நீ இந்த வயதிலிருந்தே தொடுவீராக ராஜா. ரத்தை கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளுங்க ராஜா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா அப்பா எந்த ஆத்மாவும் மீனா நரகத்துக்கு போகாதபடிக்கு ராஜா, தவறான பாதையில் போகாதபடிக்கு அந்த வாலிப பிள்ளைகளை இப்பொழுது நீ தொடுவீராக ராஜா. அப்பா ஆணி கரங்களில் அப்பா நீ தொடுவீராக ராஜா. அப்பா ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா பெண் பிள்ளைகளோ ராஜா அப்பா ஆண்டவரே அப்பா ஏதோ தீயான பழக்கத்துக்கு அடிமையாகாதபடிக்கு ராஜா. அப்பா அந்த போதை ஊசியோ அப்பா அந்த கஞ்சா அப்பா அதுலேருந்து வெளியே கொண்டு வர அப்பா அந்த பிள்ளைகளுக்கு தகுதிப்படுத்துங்க ராஜா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இதற்காப்ப எதிர்கால ஆண்டவரே அவங்க கையில் இருக்கணும் என்று அப்பா ஞானத்தை தாங்க ராஜா. அப்பா நீர் வரும்போது ராஜா இந்த தேசத்தில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஊழியக்காரங்களாக நிற்க அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் தகுதிப்படுத்துங்க ராஜா. வேதம் வாசிக்க அப்பா கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா அந்த ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அப்பா நீ ஞானத்தை தரப்போதுக்காக உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா இந்த தேசத்தில் ராஜா ஒரு எழுப்புதலை கொண்டு வாங்க ராஜா. அப்போ ஒவ்வொரு இதிலையும் மிஷினரிகளை கொண்டு வாங்க ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. எல்லாவற்றும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் அவர் ஸ்தோத்தரிப்போம். அடுத்த குறிப்பாக ஜெப அறைக்கு அநேக ஆத்துமாக்கள் வந்து ஜெபிக்கவும் பொருளாதார தேவையை சந்திக்கவும் தேவ பிரசனம் தினத்தில் இருக்கவும் நாம் ஜெபிப்போம். பிதாசுதான் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். எங்கள் அதிகமான நேசிகளை தகப்பனே நன்றி செலுத்திக்கின்றோம் ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு மனிதன் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அதை நிறைவேற்றி அதை நீக்கி போகிற தெய்வம் வல்லவனாக இருக்கிற தேவனே கர்த்தாவே நன்றி செலுத்திக்கின்றோம் ராஜா. ஆண்டவா அந்த ஜெப குறிப்புக்கு இந்த ஜெப டிவி ஆரம்பித்ததுலேருந்து உங்களுடைய கிருபை இல்லாமல் உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நடத்த முடியாது ஏசப்பா. எங்களுடைய விருப்பமாக இருந்தாலும் உங்களுடைய சித்தத்தின்படி எங்களுக்கு நடைபெறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. கர்த்தாவே இந்த ஜெப டிவி ஆரம்பித்ததுலேருந்து எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் 10 நன்றி செலுத்திக்கின்றோம். எங்களை தேவைகளை சந்திக்கிற தேவனே நன்றி செலுத்திக்கின்றோம். ஆண்டவா இந்த ஜெப அறைக்கு நிறைய பேர் வர்றதுக்கான நிறைய ஆத்துமாக்கள் வந்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவே அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வழங்குங்க கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாத தொட்டு ஆசீர்வாதங்க. இந்த பள்ளிக்கரணை முழுவதும் பெரிய தேவ அற்புதம் அருள் நடக்கணும் ஏசப்பா. கர்த்தாவே நன்றி செலுத்திக்கணும் ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவா ஒரு மனுஷன் எவ்வளோ ஆசைப்பட்டிருந்தாலும் கர்த்தாவே உங்களோட சித்தத்தின் இல்லாமல் உங்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் உங்களுடைய அறிவு ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த இதுவும் நடைபெறாது ஏசப்பா. கர்த்தாவே நன்றி செலுத்திக்கின்றோம் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே இந்த ஜெப டிவி ஆரம்பிச்சிருந்து பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் அநேக பிள்ளைகள் வர்றதுக்கான கிருபையை கொடுங்க. எங்களுடைய தேவைகளை சந்திங்க. எங்களுக்கு அன்றன்ற தேவைகளை சந்திக்கிற தேவனே எங்களுடைய நிறைய பேர் வரணும் ஏசப்பா. நிறைய பிள்ளைகள் வந்து இங்கே ஜெபம் பண்ணுங்க. பெரிய கிருபை தாங்க. இது பெரிய அற்புதம் நடக்கக்கூடிய இடமா மாறணும் ஏசப்பா. விடாத ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் பெருக பண்ணணும்னு இந்த வசனத்துக்கேற்ப கர்த்தாவே நிறைய ஆத்துமாக்களையும் நிறைய தேவ பிள்ளைகளையும் எவ்வளோ மனவேதனை இருந்தாலும் கர்த்தாவே இங்கே நிறைய ஆத்துமாக்கள் வர்றதுக்கான கிருபையை கொடுங்க ஆண்டவா. எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவனே எங்களுடைய ஆசீர்வாதத்தை வழங்குங்க ஆண்டவா. நீங்கள் என்ன குறித்து எங்களுக்கு இந்த அறையை ஏற்பாடு கொடுத்தீங்களோ அதை நிறைவேற்றுறதுக்காகவும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்குங்க. எங்களை ஒருபோதும் மிக்க முடியாதபடி பார்த்துக்கோங்க கர்த்தாவே. இந்த ஜெப ஆரம்பிச்சதுலேருந்து எவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறம் இதை வாசம் பண்ணி எங்களுக்கு பெரிய கிருபை செஞ்சுக்கிங்க ஏசப்பா. நாங்கள் யாருக்கிட்டையும் கையேந்தாதபடிக்கு பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா. கர்த்தாவே நன்றி செலுத்திக்கின்றோம் ராஜா. எங்களுக்கு நிறைய ஆத்மாக்கள் வரணும். தொடர்ந்து எந்த தடையும் இல்லாமல் எந்தவித விசாசாரம் தொடாதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கணும். எங்களுக்கு நிறைய ப்ரேயர் நடக்கணும் ஏசப்பா. ஒவ்வொரு ஜெப குறிப்பையுமே நீங்கள் ஆசீர்வதிங்க. இங்கே இந்த இடத்துல ஜெப குறிப்பாக வைக்கிறது அதை நிறைவேற்றுறதுக்கான ஆசீர்வாதத்தையும் அருளையும் எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. கர்த்தாவே உங்களுடைய சித்தம் இல்லாமல் எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஏசப்பா. எங்களை வழியில் நடத்துங்க. எங்களுக்கு தேவைகளை அறிந்தது எங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ ஒரு ஞானத்தை கொடுங்க. ஞானமுள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க. எங்களுக்கு இந்த இடத்த பொறுத்து உங்களுக்கு கையில் ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. இந்த இது இந்த பள்ளிக்கரணை பெரிய ஒரு ஜெபமாக மாறணும் ஏசப்பா. இங்கே நடத்தப்படுற ஒவ்வொரு ஜெபமும் உங்களுடைய சித்தத்தின்படி உங்களோட ஆசீர்வாதப்படி நடக்கணும் ஏசப்பா. பதில் தந்து எங்களுக்கு அருள் கொடுங்க ஏசப்பா. நன்றி செலுத்திக்கொண்ட ஜெப பாஸ்டரையும் உங்களுக்கு கையில் ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. அவங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க. எங்களோட ஒவ்வொரு தேவையும் சந்திங்க. இன்னும் பெரிய பெரிய காரியம் செஞ்சு கொடுங்க. நாங்கள் எதிர்பார்க்குற காரியங்களும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் நடக்கட்டும் ஏசப்பா. துதி கனம் யாவற்றும் முடிஞ்சிருக்கும் ஜீவன தகப்பனே, ஆமேன்.
நான் பொதுவான ஜெபத்திற்காக நம்ம கடந்து செல்வோம். என்னோடு கூட நீங்கள் செபிங்க. உங்களோட தேவைகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். கர்த்தரிடத்தில் கேளுங்க. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. அவரை கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களோட கடன் பாரங்களுக்கு அதுக்காய் செபிங்க. உங்கள் வீட்டில் யாராச்சும் வியாதியாக இருந்தால் அவங்க மேலே கை வச்சு செபிங்க. உங்களோட தேவைகள் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அந்த காரியத்தை சொல்லி நீங்கள் செபிங்க. கர்த்தரிடத்தில் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த நேரத்தில் விடுதலை கொடுப்பார். என்னோடு கூட என்னெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறோம், என்னெல்லாம் பாரமாக இருக்கிறோம், கர்த்தாவே இந்த நேரத்தில் எங்களுக்கு விடுதலை தாங்க ஏசப்பான்னு சொல்லி நீங்கள் ஏசப்பாகிட்ட கேட்கும்போது இந்த கர்த்தர் இந்த நாளிலே அநேக அற்புதங்கள் உங்களோட வாழ்க்கையில் செய்திருக்கிறார். இந்த ஜெபத்தின் மூலமாகவே கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். பிள்ளைவான தேவஜனமே சுவே சூத்திரங்க தாவே சூத்திரமப்பா சூத்திரங்க தாவே சூத்திரமப்பா ஆண்டவரா அப்பா மட்டுமாய் கத்தாவை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் கத்தாவை நடத்தி வந்த தயவுக்காம நன்றி செலுத்துக்கிறேங்க தாவராஜா. அவியனவரே உமைக்கு நஞ்சப்பா சூத்திரராஜா ஆண்டவரா அப்பா ஆண்டவரே இவ்வளோ நேரமாய் கத்தாவே அநேக ஜெப குறிப்புகள் கத்தாவே அப்பா நாங்கள் செபிச்சோம் ஏசப்பா. அதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க ஏசப்பா. தகப்பனே அந்த செபத்திற்கு எல்லாவற்றும் கத்தாவை நீங்கள் பதில் கொடுக்க முடியாது செபிக்கிற ராஜா ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கத்தாவே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன் ஆண்டவரா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கத்தாவே அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே அவங்க ஆண்டவரே இந்த 6 மாதங்கள் எவ்வளோ போராட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரே பாடுகளின் மத்தியிலும் கத்தாவே கண்ணீர் மத்தியில் அவங்க கடந்து வந்திருக்கலாம் ஏசப்பா. ஆண்டவரே இந்த மாதத்தில் இந்த ஜூலை மாதத்திலே அப்பா ஆண்டவரே முதல் வாரங்களிலே கத்தாவே ஆண்டவரே அநேகருக்கு நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே யார் யாருக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறீங்களோ கத்தாவே அந்த வாக்குத்தத்தங்களை கத்தாவே நீ நிறைவேற்றும்படியாய் செபிக்கிற ராஜா ஆண்டவரா. தகப்பனே சூத்திரங்கத்தாவே இந்த மாதத்திலேயாச்சும் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? இந்த மாதத்திலேயாவது எனக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க மாட்டாரா? இந்த மாதத்திலேயாவது கர்த்தர் எனக்கு ஒரு காரியங்களை செய்ய மாட்டாரா என்று சொல்லி கத்தாவே ராஜா ஆண்டவரே எதிர்பார்ப்போடு கூட கத்தாவே ராஜா ஆண்டவரே ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. ஆவியானவரே சூத்திரங்கத்தாவே அப்பா ஆண்டவரே பயப்படாதேன்னு சொல்லி அநேக இடங்களிலே கத்தாவை நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே சூத்திரங்கத்தாவே அப்பா நாங்கள் ஆண்டவரே பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே எங்கள் குடும்ப சூழ்நிலை மத்தியிலும் கத்தாவே அப்பா ஆண்டவரே சூத்திரங்க போராட்டத்தின் மத்தியிலும் கத்தாவே அப்பா யாருன்னு நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தகப்பனே அப்பா ஆண்டவரே எங்களுக்கு தலை நிமிர வைக்கிற தேவனாக இருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே சூத்திரங்க தாவராஜா ஆண்டவரே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தாவராஜா தகப்பனே தாவராஜா ஆண்டவரே அந்த பிரச்சனையிலேருந்து எங்கள் தேவனை விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிற ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே சூத்திரங்க தாவே அப்பா இந்த பிரச்சனையை மாற்றிக்கொண்டு இருக்கிறேனே இதிலிருந்து எனக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க மாட்டாரா? இதுலேருந்து நான் எப்படி இந்த ஆண்டவரை மீண்டும் வெளியே வருவேன் என்று சொல்லி தகப்பனே ராஜா ஜெபிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைய கண்ணோக்கி பாருங்கப்பா. அவருக்கு எந்த சிக்கலாக இருந்தாலும் ஆண்டவரை எந்த ஒரு காரியத்தில் அவர்களை மாற்றிக்கொண்டு இருந்தாலும் கத்தாவே அந்த காரியத்தில் இருந்து கத்தாவே அப்பா அவர்கள் விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிற ஆண்டவரை. மனிதர் மூலமாக கத்தாவே அநேக போராட்டங்கள் அவர்களுக்கு வந்திருந்தாலும் கத்தாவே அப்பா அந்த ஆண்டவரை அந்த மனிதர்களை ஏற்றுவின் நாமத்தானே ஆண்டவரை அப்பா அவர்களை எடுத்து அந்த விலகி போடும்படியாய் செபிக்கிற ஆண்டவரை அப்பா. மனிதன் மூலமாக பிரச்சனையாக இருக்க காரியங்களை கத்தாவே அவங்க இருதயங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கத்தாவே நீங்கள் கொடுக்க முடியாது செபிக்கிற ஏசப்பா. ஆவியானவரே நன்றி அப்பா. நன்றி ஏசப்பா. நன்றி தகப்பனே சோத்திரங்க தாவராஜா அப்பா அப்பா சோத்திரங்க தாவே ஒவ்வொருவர்களுக்கும் தாவராஜா இந்த மாதத்தில் அற்புதம் வேண்டும் எனக்கு கட்டாயம் எனக்கு ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தே ஆகணும் என்று சொல்லி கத்தாவே அப்பா ஆண்டவரை அவர் அற்புதம் செய்தாதான் என்னால் இந்த ஆண்டவர் இந்த மாதத்தில் இந்த வாழ்க்கையில் என்னால் வாழ முடியும் என்று சொல்லி ஜெபிக்கிறவளை கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த மாதத்தில் அவருக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. திருமண காரியங்களும் சரி ஆண்டவரை கர்ப்பத்தின் கண்ணிலையும் கத்தாவே அப்பா கடன் பிரச்சனையில் இருந்தாலும் கத்தாவே அப்பா வீடு வாசலிலும் மத்தியிலும் கத்தாவே ராஜா ஆண்டவரே சோத்திரம் கத்தாவே எதற்காய் செபிச்சு கொண்டிருக்காங்களோ கத்தாவே என் தேவன் அவர்களின் மத்தியிலே கத்தாவே அப்பா நீ ஒரு அற்புதம் செய்ய முடியாய் செபிக்கிற ராஜா ஆண்டவரை. தகப்பனே நன்றி அப்பா. ஆண்டவரே வியாதியஸ்தருக்காய் செபிக்கிற ஆண்டவரை அப்பா. ஆண்டவரே சோத்திரம் கத்தாவே ராஜா ஒவ்வொருவரையும் கத்தாவை நீங்கள் தொட்டு சுகமாக்க முடியாய் செபிக்கிற ஆண்டவரை அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு அவயங்களையும் கத்தாவை எந்த ஒரு நோயா இருந்தாலும் கத்தாவே அப்பா நீ பூரண சுகத்தை கொடுங்க ஏசப்பா. நீ பூரண சுகத்தை தாங்கப்பா. இந்த கரங்கள் கத்தாவே அவர்கள் மேலே கத்தா வைங்க ஏசப்பா. ஆண்டவரே ஆண்டவரே சோத்திரமப்பா. ஆண்டவரை இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரை அந்த நோயை எங்களுக்கு விடுதலை தாங்கப்பா.
அப்பா என் பிள்ளைக்கு விடுதலை தாங்க, என் கணவனுக்கு விடுதாங்க, எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி கத்தாவே அப்பா சூத்திரம் கத்தாவே ராஜா ஜெபிச்சு கொண்டிருக்க பிள்ளைகள் மத்தியிலே கத்தாவே அப்பா நீங்கள் விடுதலை தாங்க ஏச்சப்பா. ஆண்டவரே அவர்கள் மத்தியில் ஒரு சாட்சியை எழுப்புங்க ஆண்டவரை, நீங்கள் எழுப்பும்படியா செபிக்கிற ராஜா ஆண்டவரை. தகப்பனே நன்றி அப்பா, நன்றி இயேசுவே சூத்திரம் கத்தாவே ஆண்டவரை. அப்பா ஆண்டவரே இதோ புதிய சகாலத்தை புதிதாய் ஆக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க சப்பா. அவங்களோட வீடுகளில் மத்தியிலே கத்தாவே அவங்களோட இருதயத்திலே கத்தா ஒரு புதிய காரியத்தை தாங்கப்பா. அவங்க இருதயத்தில் ஒரு புதிய மாற்றத்தை தாங்க ஆண்டவரை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை தகப்பனே நீங்கள் கொடுக்க முடியாது செபிக்கிற ஆண்டவரை. அப்பா ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் கத்தாவே நீங்கள் துரிகள் வைத்திருக்கீங்கப்பா. அதற்கு கத்தாவை நீங்கள் பதிலும் கொடுக்க முடியாது செபிக்கிறேன் சுவாமி. இயேசுவே நன்றி அப்பா, நன்றி இயேசுவே சூத்திரம் கத்தாவே. நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்ற வார்த்தையின்படி கத்தாவே அப்பா ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களுக்கு உடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரா. தகப்பனே சூத்திரம் கத்தாவே ராஜா ஆவியானவரே நன்றி கத்தாவே சூத்திரங்கிற கத்திரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு, உன் வேண்டுதல் எல்லாவற்றையும் அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி கத்தாவே உம்மிடத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது எங்கள் விடுதயத்தில் என்னென்ன காரியங்கள் கத்தாவே அப்பா ஜபத்தில் நாங்கள் கேட்கிறோமோ கத்தாவே என் தேவன் அந்த காரியத்துக்கு கத்தாவே ராஜா ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது செபிக்கிறேன் கத்தாவே ராஜா. ஆவியானவரே நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே சூத்திரம் கத்தாவே ராஜா ஆண்டவரை. எச்சப்பா நன்றி ராஜா. இந்த ஜபத்தை கத்தாவே ஆண்டவர் ஆயத்தப்படுத்துக்கு ஒரு கிருபைக்காய் சூத்திரம் ஆண்டவரை தொடர்ந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். துதிகான மகிமை எல்லாவற்றையும் உமைக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமேன். நாசமாவே கத்திரை சூத்திரி, மூலமே பரிசுத்த நாமத்தை சூத்திரி, ஆத்மாவே கத்திரை சூத்திரி, அவர் செய்த சகலவனையும் மறவாதே ஆமேன்.